தொடர் மழை மற்றும் இருட்டின் காரணமாக வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களை மீட்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அருண் இணைகிறார். வணக்கம் அருண், விவரம். ஜெயஸ்ரீ, வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவில் தற்பொழுது வரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 253ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த பகுதியில தொடர்ந்து மீட்பு பணியானது காலை முதல் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தான் தொடர்ந்து காலை முதலே விட்டு விட்டு மழை பெய்து வந்தது. கனமழை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல அதே போன்று இருட்டும் அந்த பகுதியில அதிக அளவில் காணப்படுவதால் தற்காலிகமாக மீட்பு பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காலை முதல் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் 5 குழுக்களாக பிரிந்து இந்த பகுதியில் மீட்பு பணியை மேற்கொண்டு வந்தனர். அதே போன்று இந்த சூரல்மலை பகுதியில் காட்டாற்று வெள்ளம் என்பது அதிகரித்து காணப்படக்கூடிய நிலையில இரவு நேரத்தில் அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று கருதப்படுகிறது. இது ஏற்கனவே இந்த பகுதிக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில தான் தொடர்ந்து இரவில் மழை அதிகரிக்கும், அதே போன்று வெள்ளப்பெருக்கும் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டதன் அடிப்படையில தான் தற்போது இந்த பணியானது பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தற்போது 8 மணி அளவில் இந்த பணியானது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில மீண்டும் காலை 7 மணி அளவில் மீண்டும் 3வது நாளாக இந்த மீட்பு பணியானது தொடரும். தொடர்ந்து இந்த பகுதியில முண்டக்காய் என்ற பகுதியில தான் அதிக அளவிலான உடல்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்று வந்த நிலையில தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாளை காலை அந்த பகுதியில அதிக திறன் கொண்ட இயந்திரங்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹிட்டாச்சி, LNT, பொக்லின் போன்ற இயந்திரங்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதியில நாளை காலை 7 மணி முதல் தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது நடைபெற இருக்கிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.